வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இன்றைக்கி ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு சேரனின் ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை முதன்முறையாக C2H, அதாவது சினிமா டு ஹோம் DVD வடிவிலே முதன்முறையாக நம் இல்லத்தை அடைந்திருக்கிறது. இந்த படம் வெளிவரதுக்கு சேரன் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்திருக்கிறாரு. அது நிறைய பத்திரிகை பேட்டிகளிலும் சரி, நிறைய செய்திகளில் இந்த படம் தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அந்த படம் முதன்முறையாக நேற்றிலிருந்து இது எல்லோருடைய வீடுகளும் வந்து கொண்டிருக்கிறது. சர்வா, நித்யா லீட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. சந்தானம், பிரகாஷ் ராஜ், சந்தானம் வழக்கம் மாதிரி நண்பர் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜ், கிட்டி போன்ற முன்னணி நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை அப்படின்றதுடைய அந்த படத்துடைய கதை அப்படின்றத பார்த்துடலாம். முடியும்னு நினைக்கிறவர்களையும் ஒருத்தன் ஓடனா இந்த உலகத்தில் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒன்றைனை வச்சுட்டு இந்த திரைப்படத்தினுடைய கதையை பின்னிருக்காரு இயக்குனர் சேரன். தத்தேரித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞன், அதாவது 2008ஆம் ஆண்டில் ஒரு இளைஞன் தத்தேரித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது எந்த ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற யூத்துன்னு சொல்லிக்கிட்டு பண்ணுற எல்லா பசங்களுடைய எல்லா ஒரு வடிவமாக அந்த பையனை சித்தரிக்கிறார் சேரன். அந்த 2008 இருக்கிற பையன் ஒரு 2 வருஷத்தில் திடீர்னு அவன் டோட்டலி சேஞ்ச் ஆகணும். அந்த பையன் எல்லாமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான், இப்போ பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறான், ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறான். ஏன், எதனால் இந்த மாற்றம்? எப்படி அவன் திடீர்னு ஒரு ஒரு ஸ்பார்க் இல்லாமல் எப்படி ஒருத்தன் மாற முடியும்? ஸோ அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஓவரால் இந்த திரைப்படம் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த திரைப்படம் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, கமர்ஷியல் மசாலாக்களுக்கு மத்தியில் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளையும் இந்த திரைப்படம் வெகு இயல்பாக ஒரு நண்பனிடம் பேசுவது போல, ஒரு நண்பனிடம் சொல்லுவது போல இந்த திரைப்படம் மிக இயல்பாக இருக்கின்றது. சாதிக்கணும்னு நினச்சா அதுக்கு எல்லையே இல்லை, அதுக்கு ஒரு பியாண்ட் த லிமிட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நிறைய இடங்களில் சேரன் தொட்டு இருக்கிறாரு. அதை மிக அழகாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. சும்மா ஒரு வரியில் எழுதுறது காட்சிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை மிக அழகாக ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்கிறார் சேரன். எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்கு பிறகு சர்வா ஒரு மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த திரைப்படம் பெயர் சொல்லும் திரைப்படம். நித்யா மேனன் இந்த திரைப்படத்தில் லீட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக அவங்களுடைய ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய கமர்ஷியல் மசாலாக்கள் சொன்ன கதையை சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பயோகிராஃபிக்கல் கதை தமிழில் நிறைய கதைகள் வந்திருந்தாலும் கூட இது முழுக்க ஜேகே என்ற ஒரு மனிதனுடைய பயோகிராஃபிக்கல் திரைப்படம் தான் ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. ஆபாசம், வன்முறை, இந்த மாதிரி எந்த எலமெண்ட்டுமே, அதாவது கவர்ச்சி, குத்தாட்டம், இந்த மாதிரி எந்த எலமெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நீட் ஃபிலிமை கொடுக்கணும் அப்படின்றதுல சேரன் மிக தெளிவாக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாத சேரன் படங்கள் நம்ம பார்த்த சேரன் படங்கள்லேயே இந்த திரைப்படம் ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப கிளாஸியாகவும் ஒரு கார்பரேட் தனமான ஒரு லுக்கில் ரொம்ப அழகாக இருக்குது. அதற்கு சித்தார்த்தினுடைய ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிக முக்கியமாக கோவா சைடில், கோவா ஏரியாவில் எடுத்த எல்லா காட்சிகளுமே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். மாய கண்ணாடின்னு ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறப்ப அவரை பார்க்குறப்ப எரிச்சலாக இருந்தது. என்ன பார்க்குறதுக்கு ஒரு மாறி இருக்காருன்று. ஆனால் அந்த ஜெயபிரகாஷ் தான் இன்றைக்கி ஒரு குணச்சித்திர நடிகராக மிகப்பெரிய ரொம்ப இயல்பாக நடிக்கிற ஒரு தன்மை ஒரு இயல்பாக நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னா ஜெயபிரகாஷ் நம்ம தெளிவாக சொல்லலாம். அவர் இந்த படத்தில் அவர் ஒரு பேங்க் மேனேஜர் வர்றாரு. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அழகாக ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக பண்ணிட்டு போகிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் அவருடைய நடிப்பு வெளிப்படுத்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மனோபாலா எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த படத்தில் பார்த்துமே எனக்கு மனோபாலா ஒரு மாதிரி பேசிட்டுலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு இது மாதிரிலாம் ஒரு பாத்திரங்கள் அவர் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வரல. அதை சேரன் கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் ரோட்டில் படம் வரைஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த மேலே கர்ச்சிஃப்லாம் கட்டிக்கிட்டு அந்த பரிதாபமாக பார்க்குற அந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. மனோபாலா இன்னும் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜிவி பிரகாஷனுடைய இசையில் சில பாடல்கள் நெஞ்சில் நின்னாலும் கூட ஃபஸ்ட்டு வர்ற அந்த பெப்பி சாங், அதாவது டைட்டில் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடங்களில் ஆர்ஆர்லாம் அடக்கி வாசிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்னை பொறுத்தவரையிலும் ஆண் பெண் நட்பு அப்படின்றதுல நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு என்லெஸ் டாபிக்னு சொல்லுவேன்.
அது வந்து நிறைய நம்ம வந்து இதுக்கு வந்து கருத்துக்கள் வந்து எதிர்கருத்துக்கள் நிறைய விவாதங்கள்லாம் நடத்தலாம். ஆனால் ஆண் பெண் நட்பு, ஒரு பியூரான ஆண் பெண் நட்பு அப்படின்றது வந்து சதவீதங்கள் வந்து மிக குறைவு என்பது என்னுடைய வாதம். இல்லை பியூரான ஆண் பெண் நட்பு என்பது வந்து கடைசி லைஃப் லாங் வரலையும் வந்து வர்றது ரைட், ஓகே, இருக்குன்னு சொல்லலாம். பட் திருமணமாகாத 2 பேருக்குள் வந்து ஆண் பெண் நட்பு வந்து சாத்தியங்கள் மிக மிக குறைவு என்பது என்னுடைய வாதம். சர்வாவுக்கும் நித்யாவுக்குமான அதாவது நித்யா வந்து அவன் மேலே வந்து ஒரு மையல் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் காமிச்சு கடைசியில் முடிக்கும்பொழுது அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு முடிச்சது என்னை பொறுத்தவரை இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நெருடலாக காமிக்கிறேன். பட் தமிழ் சினிமாவில் அந்த காமம் தாண்டின விஷயங்கள் வந்து ரொம்ப இயல்பாக எந்த திரைப்படங்களும் பதிவு பண்ணுறதில்லை அப்படின்றது என்னுடைய ஆரம்பத்திலிருந்தே வைக்கிற குற்றச்சாட்டு. பட் இருந்தாலும் சேரன் ஒரு மிக அற்புதமான, ஒரு நீட்டான, ஒரு கிளாஸியான, ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான படத்தை C2Hல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து சினிமா டு ஹோம் டிவிடியாக வந்து அவர் வந்து வெளியிட்டுறதுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு நம்ம வந்து ஆதரவு நம்ம கொடுத்தே ஆகணும். மிக முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இந்த திரைப்படம் ஒரு தன்னம்பிக்கை பூஸ்டை கொடுக்குற, ஒரு இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பூஸ்டை கொடுக்குற திரைப்படம். இன்னொன்று, ரோட்டில் வந்து ரேஷ் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் டரியல் பண்ணிட்டு இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் வந்து சேரன் வந்து மிகப்பெரிய சாட்டையடியான ஒரு சமூக கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறார். அதற்காக சேரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.